எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் நாம் பிரபஞ்சத்திடம் ஒன்றை கேட்கும்போது பிரபஞ்சம் கண்டிப்பாக நாம் கேட்டதை கொடுத்தாகத்தான் வேண்டும். ஆகவே பிரபஞ்சத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நல்லவற்றை கேட்டால்தான் பிரபஞ்சம் நமக்கு நல்லவற்றை கொடுக்கும். அந்த நல்ல விஷயம் நமக்கும் நம்மை சுற்றியுள்ளவர்க்கும் நிச்சயமாக நல்லதாகவே அமையும். ஆகவே நான் நமக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நினைத்தது நடக்க வேண்டும், நாம் கேட்டது கிடைக்க வேண்டும் என்று வாழ ஆசைப்படுகிறீர்களா? அது கண்டிப்பாக நடந்தாகத்தான் வேண்டும். ஏனென்றால் நாம் சந்தோஷமாகவும் மன நிறைவுடனும் ஆரோக்கியமாகவும் நம்பிக்கையுடனும் ஒற்றுமையாகவும் வாழத்தான் பிறந்திருக்கிறோம். நாம் பிறப்பிற்கான அர்த்தத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்தாகத்தான் வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறு சமயத்திலும் வெவ்வேறு சூழ்நிலையிலும் அந்த ஞானம் கிடைக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிர்களும் ஒன்றுதான். ஒவ்வொரு உயிரினமும் வெவ்வேறு பரிணாமங்களில் காட்சியளிக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளும் இருப்பது ஒரே ஒரு விழிப்புணர்வு தான். நாம் தான் அந்த விழிப்புணர்வு என்பதை நாம் உணர வேண்டும். உதாரணத்திற்கு, இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் அனைத்து கட்டிடங்களையும் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு கட்டிடங்கள் கட்டுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பு தேவைப்படுகிறது. இங்கு நிலம் என்பது அனைத்து கட்டிடங்களுக்கும் பொதுவாக அமைகிறது. கட்டிடங்கள் தான் வேறு வேறு. ஆகவே அந்த நிலம் போன்றதுதான் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்பது முற்றிலும் நேர்மறையானது. விழிப்புணர்வு என்பது அன்பு. விழிப்புணர்வு என்பது நன்றியுணர்வு. விழிப்புணர்வு பிரபஞ்சத்துடன் சீரான காந்தப்புலத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. அன்பின் ஆற்றலை பயன்படுத்தி நம் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் மூலம் நாம் நினைத்ததை பிரபஞ்சத்திடம் நிச்சயமாக அடைய முடியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அது எப்படி நடக்கும், அது எப்படி கிடைக்கும் என்று பரீட்சை செய்யாமல் அதை பயிற்சி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நாம் விழிப்புணர்வு என்பதை எவ்வாறு உணர்வது? அது மிகவும் எளிதான பயிற்சி முறை. நீங்கள் அதை இன்றே பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், முதலில் எண்ணங்கள் தான் நாம் என்று நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். அதை மாற்ற வேண்டும். நம் எண்ணங்களை நாம் பொறுமையாக கவனித்து பார்த்தால் நாம் உணர முடியும். நம் எண்ணங்கள் எப்பொழுதும் ஒப்பிட்டு கொண்டும் அளந்து கொண்டும் தீர்மானித்து கொண்டும் தான் இருக்கும். எண்ணங்கள் ஏற்படுத்தும் அனைத்தும் மாயை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு ஒரு சில பயிற்சிகளின் மூலம் நாம் உடல், மனம், எண்ணம் மற்றும் உணர்வுகள் இவற்றிடமிருந்து நம்மை பிரித்தெடுத்து நாம் விழிப்புணர்வுதான் என்பதை உணர வேண்டும். அதற்கான பயிற்சி பதிவுகள் சிறந்த முறையில் நம் சேனலில் விரைவில் நீங்கள் பெற்று பயனடைய நான் இந்த பிரபஞ்சத்திடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விழிப்புணர்வு நிலையில் இருக்கும் பொழுது பிரபஞ்சத்திடம் முழுவதுமாக இணைந்திருக்க முடியும். நீங்கள் விரும்பியவற்றை பிரபஞ்சத்திடம் ஆனந்தமாக கேட்க முடியும். மேலும் நீங்கள் கேட்டவற்றை பிரபஞ்சம் உங்களுக்கு தருவதை நீங்கள் உணர முடியும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்வார்கள். நீங்கள் விழிப்புணர்வு நிலையில் உங்கள் எண்ணங்கள் மூலமாக எதை வேண்டுமானாலும் இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கலாம். ஆனால் நீங்கள் கேட்டவை உங்களை வந்தடைய நீங்கள் உங்களால் முடிந்தவரை நல்ல விதமாக உணர வேண்டும். உங்கள் உணர்வுகள் தான் நீங்கள் விரும்பியதை உங்களிடம் விரைவில் கொண்டு வந்து சேர்க்கும் திறவுகோல். வாகனத்துக்கு பயன்படும் எரிபொருள் போன்றதுதான் உங்கள் உணர்வுகள். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தெர்மோடைனமிக்ஸை கொஞ்சம் தெரிந்து கொண்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன் இவற்றை பற்றி தெர்மோடைனமிக்ஸில் நாம் படிக்கலாம். இவை எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டால் லா ஆஃப் அட்ராக்ஷனை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும். அன்புதான் மாபெரும் சக்தி. அன்புதான் நாம் நினைத்ததை அடைவதற்கான ஆற்றல். அந்த ஆற்றலை நமது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் மூலம் இந்த பிரபஞ்சத்திடம் நேர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்தும் பொழுது பிரபஞ்சம் நாம் வேண்டியதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த ரகசியத்தை முற்காலத்தில் வாழ்ந்த நமது முன்னோர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். சுவாமி விவேகானந்தர், ஏபிஜே அப்துல் கலாம் போன்றவர்கள் இந்த ரகசியத்தை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றியடைந்துள்ளார்கள். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறார் என்றால், எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. மேலும் ஏபிஜே அப்துல் கலாம் என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் தூங்கும்போது வருவது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் வைப்பதுதான் கனவு என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட பொன்னான
வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை வழங்கிய அவரை காப்பாற்றுவது கடினம் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டதாகவும் சொன்னார்கள். நான் உடனே வீட்டுக்குள் சென்று அமைதியாக அமர்ந்து பிரபஞ்சத்திடம் எனது வேண்டுகோளை கேட்கத் தொடங்கினேன். நான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் சரியாகி விட்டது என்று கற்பனை செய்தேன். அவருக்கு ஹார்ட் அட்டாக் சரியாகி அவர் அவரது குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இருப்பது போன்று கற்பனை செய்தேன். ஆம்புலன்ஸ் டிரைவர் மற்றும் அவரை காப்பாற்றிய அனைத்து மருத்துவர்களுக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியை கூறினேன். சிறிது நேரத்திற்கு பிறகு எனது பக்கத்து வீட்டார் மருத்துவமனையிலிருந்து கால் செய்து, அந்த பெரியவரின் இதயம் இப்பொழுது சீராக இருக்கிறது, மருத்துவர்கள் இனி ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் உயிர் பிழைத்துக் கொள்வார் என்று கூறிவிட்டார்கள் என்று சொன்னார். எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. பிரபஞ்சத்திற்கு மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். இவ்வாறு ஒவ்வொருவரின் நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் அவர்கள் விரும்பியதை அடைவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை சுற்றியுள்ள சமூகத்தையும் நேர்மறையான முறையில் வழிநடத்த உதவுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு மனிதரும் அன்பின் ஆற்றலை பயன்படுத்தும் போது அவர்கள் விரும்பிய வேலை, தொழில், பணம், செல்வம், மேலும் அவர்கள் விரும்பிய சமூகத்தையே உருவாக்க முடியும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அன்பின் ஆற்றலை பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். எப்பொழுதும் நேர்மறையாகவே இருப்போம். எப்பொழுதும் அனைத்து உயிர்களிடத்தும் நன்றியுணர்வுடன் இருப்போம். நாம் விரும்பியதை நாம் ஏற்கனவே பெற்றுவிட்டதாக கற்பனை செய்வோம். நாம் அனைவரும் ஒன்றுதான். நாம் நமக்குள் இந்த பிரபஞ்சத்தை உணரலாம். வாருங்கள். எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றி.